அந்த மைதானத்தில் மக்களெல்லாம் ஒன்று கூட்டப்பட்டு அவர்கள் தங்களுடைய நிலையை நினைத்து கதிகலங்கி நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் உலகத்தில் செய்த நல் அமல்களும் தீயான காரியங்களும் பதிவு செய்யப்பட்ட அந்த பதிவேட்டை ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுடைய கரத்திலும் கொடுக்கப்படும். யார் யாருடைய கரத்தில், வலது கரத்திலும் இடது கரத்திலும் இன்னும் ஒரு பகுதியிலும் கொடுக்கப்படும். யார் யாருக்கு எப்படி கொடுக்கப்படும் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் 3 பிரிவினர்களாக பிரிக்கிறார்கள். யார் அவர்கள்? ரப்புக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டு ரப்புல் ஆலமீனே அவன் புறத்தில் இருந்து வயுனாதில் முனாதி மின் கபிலிர் ரஹ்மான், ரஹ்மான் புறத்தில் இருந்து சப்தங்கள் ஒழிக்கப்படும், அழைப்பு கொடுக்கப்படும். யா ஃபுலான் ஹுத் கிதாபக பியமீனிக், சுப்ஹானல்லாஹ், உன்னுடைய வலது கரத்தில் இன்னவரே இதோ உன்னுடைய பட்டோலையை பிடியுங்கள். ஹுத் கிதாப பியமீனிக், உன் வலம் கரம் கொண்டு உன்னுடைய பட்டோலையை வாங்கிக்கொள். இன்னும் ரப்பின் புறத்திலிருந்து சப்தம், யா ஃபுலான் ஹுத் கிதாப பிஷிமாலிக், உன்னுடைய பட்டோலையை இடது கரத்தில் பிடித்துக்கொள். இன்னும் சில பேர்களுக்கு யா ஃபுலான் ஹுத் கிதாபக மின் வராஇ ظஹரிக், உன்னுடைய பட்டோலையை பின்புறமாக முதுகுபுறமாக வாங்கிக்கொள் என்று அழைப்பு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அது வெளிப்படும். அருமையானவர்களே, வலது கரத்தில் கொடுக்கப்படக்கூடியவர்கள் யார்? இடது கரத்தில் கொடுக்கப்படக்கூடியவர்கள் யார்? பின்புறமாக முதுகுபுறமாக தங்களுடைய கரம் கொண்டு வாங்கக்கூடியவர்கள் யார்? அவரவர்களுடைய பட்டோலைகளை அவர்கள்தான் வாங்க முடியும். இடது கரத்தில் கொடுக்கப்படக்கூடிய பட்டோலையை முதுகுபுறமாக வாங்கக்கூடியவர்கள் வாங்க முடியாது. வலது கரத்தில் கொடுக்கப்படக்கூடிய பட்டோலையை இடம் கரம் கொண்டு வாங்கக்கூடியவர்கள் வாங்க முடியாது. ஏன் தெரியுமா? ஒட்டுமொத்த சமூகமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கியாமத்து நாள் வரை இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் ஒன்று கூட்டப்பட்டு இருப்பார்கள். இந்த நேரத்தில் நல்லவர்களும் இருப்பாங்க, தீயவர்களும் இருப்பாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் தீயவர்களெல்லாம் நல்லவர்களோடு சேர்ந்து நிற்பார்களாம். கியாமத்து நாளை பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது, உலகத்தில் நல்லவனோடு சேர்ந்து இருப்பா, உன்னுடைய பழக்க வழக்கங்களை நல்லவர்களோடு ஆக்கிக்கொள்ப்பா, நீ நல்லவரோடு சேர்ந்து இருப்பா என்று சொன்ன கேட்க மாட்டாங்க. தீயவர்களோடு பழக்கம் வழக்கங்கள் ஏற்படும். ஆனால் கியாமத்து நாளில் அந்த தீயவர்கள் பாவிகள் நல்லவர்களோடு சேர்ந்து போய் நிற்பாங்களாம். அப்படி சேர்ந்து நிற்கும் போது ரப்பின் புறத்திலிருந்து ஒரு சப்தம் வரும், வம்தாஸுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே நல்லவர்களை விட்டு நீங்கள் பிரிந்து விடுங்கள். இப்ப நல்லவர்கள் வேர், தீயவர்கள் வேர். அதுபோலதான் வலது கரத்தில் கொடுக்கப்படக்கூடிய அந்த மனிதனுடைய கிதாபை, பதிவேட்டை இடம் கரம் கொண்டு வாங்கக்கூடியவர் வாங்க முடியாது. இடகரத்தில் கொடுக்கப்படக்கூடிய அந்த பட்டோலையை பின்புறமாக வாங்கக்கூடியவர்கள் வாங்கி சடான் என்று வாங்க முடியாது. அவரவர்களுடைய பட்டோலைகளை அவரவருடைய கரத்தில் கொடுக்கப்படும். வலது கரத்தில் கொடுக்கப்படக்கூடியவர்கள் யார்? இடது கரத்தில் கொடுக்கப்படக்கூடியவர்கள் யார்? பின்புறமாக முதுகுபுறமாக வாங்கப்படக்கூடியவர்கள் யார்? பெருமக்கனான சாலிஹீன்கள் நமக்கு கோடிட்டு காட்டுகின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ், வலது கரத்தில் கொடுக்கப்படக்கூடியவர்கள் அத்துக்கியா, உள்ளட்சமுடையவர்கள், உள்ளட்சமோடு தங்களுடைய வாழ்க்கையை உலகத்தில் ஆக்கிக் கொண்டவர்களுக்கு அவருடைய பதிவேட்டை வலது கரத்தில் கொடுக்கப்படும். இடது கரத்தில் கொடுக்கப்படக்கூடியவர்கள் அனஷ்கியா, மூதவிகள். அல்லாஹ் நம்ம கூட்டத்தை விட்டும் நம் எல்லோரையும் பாதுகாத்தல்வானாக. மூதவிகளுக்கு இடது கரத்தில் கொடுக்கப்படும். யாருக்கு முதுகுபுறமாக பின்புறமாக கொடுக்கப்படும்? யார் வாங்குவார்கள் என்று சொன்னால், குஃபார்கள் எல்லாம் முதுகுபுறமாக பின்புறமாக வாங்குவார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நாதாக்கான சாலிஹீன்கள் கிதாபிலே பதிவு செய்து தருகிறார்கள். நல்லவர்களான சாலிஹீன்கள் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மறுமை நாளை நினைத்து பயந்தது மாத்திரமல்ல, அந்த பட்டோலைகள் நம்முடைய பட்டோலைகள் வலது கரத்தில் கொடுக்கப்படுமா என்பதை, கொடுக்கப்பட வேண்டுமே என்பதை எல்லாம் நினைத்து அல்லாஹ்வின் நட்சத்தோடு வாழ்ந்து காட்டியவர்களான சாலிஹீன்களும் உண்டு, சாலிஹத்தான பெண்களும் உண்டு.
ராபியத்துல் அதவியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா மிக பெரும் இறைநேசத்தை பெற்ற சீதேவியான பெண். அந்த பெண் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் மறுமையின் சிந்தனையோடு, ஈமான் நிலையான அந்த ஈமானோடு, கபரின் நினைவோடு, முன்கந்தைக்கினுடைய கேள்வி கணக்கோடு எழுப்பப்படுகின்ற பொழுது சீதேவியாக எழுப்பப்படுவோமா என்பதையெல்லாம் நினைத்து மறுமை வாழ்வில் அவர்கள் நினைத்த நினைப்பென தெரியுமா? சுபஹான் அல்லாஹ். நாளைய கியாமத்து நாளில் அல்லாஹ் தஆலா பட்டோலைகளை வழங்கப்படுகின்ற பொழுது என்னுடைய பட்டோலையை வலது கரத்தில் கொடுக்கப்படுமா, இடது கரத்தில் கொடுக்கப்படுமா, எந்த கரத்தில் கொடுக்கப்படுமோ தெரியவில்லை என்று ஏங்கி ஏங்கி ஏக்கத்தோடும் தாக்கத்தோடும் அல்லாஹ்வின் அச்சத்தோடும் அழுது உலகத்தில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட பட்டோலைகள் கொடுக்கப்படும் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுதார்களே, காரணம் கேட்டார்களே ரசூலுல்லாஹ். சொன்னார்கள், பட்டோலை கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் யாரும் யாரையும் பார்க்க முடியாது என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுபோலத்தான் வழிந்த சிராத், நரகத்திற்கு மேலால் போடப்பட்ட அந்த சிராத்தில் அந்த நேரத்திலும் யாரும் யாரையும் நினைத்து பார்க்க முடியாது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.